ஸோ அடுத்து வந்து கோல் வந்து 10th கோல் வந்து அட்லீஸ்ட் 5 நிமிஷமாவது கார்டியோ எக்ஸசைஸும் கோர் மசில் எக்ஸசைஸும் 5 நிமிஷம் கார்டியோ 5 நிமிஷம் கோர் மசில் எக்ஸசைஸ் இது பண்றது. ஸோ இது வந்து எல்லா நாளும் பண்ண முடியலனாலும் ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டே வந்து ஒரு நாள் வந்து 5 நிமிஷம் கார்டியோ பண்றீங்க அப்படின்னா இன்னொரு நாள் 5 நிமிஷம் கோர் மசில் பண்ணுங்க. மாத்தி மாத்தி பண்ணுங்க. இல்ல டைம் எடுத்ததுன்னா ரெண்டும் சேர்த்து பண்ணுங்க. ஜஸ்ட் 5 நிமிஷம் உங்களுடைய ஹார்ட் பீட்டை வந்து ஒரு 137க்கு மேல இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஓரளவு உங்களோட நார்மல் ஹார்ட் பீட்டை விட ஓரளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க என்ன விஷயம் பண்ணா உங்களுடைய ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுமோ அதை வந்து ஒரு 5 நிமிஷம் மினிமம் எவ்ரிடே பண்றதுதான் முக்கியம். எவ்ரிடே ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்க கார்டியோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட் ஃப்ளோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது வந்து உதவியா இருக்கும். ஸோ இது வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு உதவியா இருக்கும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் லங் ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் உதவியா இருக்கும். அதே மாதிரி கோர் மசில் எக்ஸசைஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, கோர் மசில்னா என்னன்னா இந்த ஸ்டொமக் அந்த ஃபேட்லாம் எங்கெல்லாம் ஃபேட் கை காலில் அவ்வளோ ஃபேட் இருக்காது, பட் ஃபேட் எங்கெல்லாம் வந்து அக்குமுலேட் ஆகுமோ அந்த அந்த கோர் மசில்ல எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதுக்கு கோர் மசில் எக்ஸசைஸ் லைக் புஷ்அப் அண்ட் தென் பிளாங்க் இந்த மாதிரி நீங்க பண்றப்ப வந்து உங்களுடைய கோர் மசில் வந்து இதாகும். ஸோ அப்படி பண்றப்ப உங்க உடம்புல இருக்க எக்ஸஸ் ஆன தேவையில்லாத விஷயங்களை வந்து அது வந்து மசிலா கன்வெர்ட் பண்ணி இறுக்கி வச்சுக்கும். அதனால உங்களோட உடம்புல கழிவுகள் சேர்றது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது உடல் அளவுலையும் மட்டும் கிடையாது, மன அளவுலையும் ஈவன் ஆன்ம முன்னேற்றத்துக்குமே வந்து எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்றப்ப இந்த மாதிரி கார்டியோ கோர் மசில் பண்றப்ப உங்களுடைய லிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகி கழிவுகள் வெளியேற்றனால உங்களுடைய உடல் மனம் ஆன்மா இந்த 3 விஷயத்துக்குமே வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்றது உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க டெம்பரவரியா உணர்றதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி இந்த மாதிரி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் கோர் மசில் எக்ஸசைஸ் பண்றப்ப நீங்களே கவனிச்சு பாருங்க. அது முடிச்சனே உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், ஒரு மன நிறைவு இருக்கு, நான் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கும். அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட்றது எதுவும் கிடையாது, அது ஒரு ஹார்மோன், அது ஒரு பாசிட்டிவ் ஹார்மோன். அந்த பாசிட்டிவ் ஹார்மோனை நீங்களே வந்து உங்க செயல்கள் மூலமா உங்களுக்குள்ள வந்து செக்ரிகேட் பண்றீங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் ஹார்மோன் என்ன ஆகும், பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி உங்க ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்துறதுக்கு வந்து அது உதவியா இருக்கும். ஸோ அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் அது வரணும்னா அதுக்கு வந்து நீங்க உணர்ந்து செய்யணும். அதை வந்து நம்ம பண்றோன்ற ஹாப்பினஸோட பண்ணணும். அது வந்து ஹாப்பினஸ்க்குரிய ஹார்மோனை உங்களுக்கு வந்து செக்ரிகேட் பண்ணும். ஸோ அதை தவிர வந்து கார்டியோ கோர் மசில் எக்ஸசைஸ் பண்றப்ப உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ஜீன்ல இருக்க அந்த டிசீஸை ஆக்டிவேட் பண்ணாம, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து பிளட் ப்ரெஷரோ இல்ல சுகரோ இந்த மாதிரி ஹெரிடிட்டி ரிலேட்டட் டிசீஸ் இருக்கிறப்ப அது நம்மளுக்குள்ளேயும் வந்து டீஆக்டிவேட்டட் மோட்ல இருக்கும். அந்த விஷயம் ஆக்டிவேட் ஆகாம இருக்கணும்னா நான் இந்த ஸ்லைடு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஸ்லைட்லயும் பண்ண விஷயங்களை வந்து நீங்க டெய்லி ஒரு புரிதலோட பண்றப்ப அந்த செல் ஆக்டிவேட்டே ஆகாம டீஆக்டிவேட்டட் மோட்லயே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராது. ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஒரு எதையுமே வந்து எவ்வளோ ஒரு ஒரு எக்ஸஸான ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்றதுக்குரிய ஒரு பக்குவமும் வந்து உங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த பாசிட்டிவ் ஹார்மோன் செக்ரிகேட் ஆகுறனால.